கஸ்டமருக்காக ஆலியா கட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆலியா கட் பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணுறது முழு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லைனிங்கோட இந்த போர்ஷனை வந்து இப்படி மடித்து போட்டுக்கோங்க. 4 இன்ச் கேப் விட்டுருங்க. பிடிக்கிறதுக்கான 4 இன்ச் விட்டுட்டு இதோட ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள். பேக் ஹைட்டு. ஸோ பேக் ஹைட் இங்கேருந்து இங்கே 14.5 வருது. சரிங்களா? ஓகே, 14.5 ஹைட் வருது. ஸோ 14.5 ஹைட் அப்படியே வைக்கிறேன். கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 4 இன்ச் மேலே மார்க் போட்டுக்கிறேன். ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து க்ளோஸ் நெக்கு. ஸோ க்ளோஸ் நெக்கு நம்ம எடுக்கிற என்ன அளவோ அளவு எடுத்து தைக்கிறதுனா அது வேறு விதம். இது அளவில் என்ன இருக்கோ நான் அப்படியே வைக்க போகிறேன். ஸோ அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து 15 வருது. ஸோ 15 வருது. அந்த பக்கம் 4 இன்ச் இந்த பக்கம் 4 இன்ச் மடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு விடுவோம் இல்லையா? ஸோ 15 ஷோல்டர் வந்து 15 தான் வருது ஃபினிஷிங்கு. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா ஹார்மோனுக்கு நம்ம பிடிப்போம் இந்த இடத்துல 4 இன்ச் பிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே மடித்து வைக்கிறீங்க ஷோல்டர். இப்போ நெக்கு வித்து. ஸோ நெக்கோட அகலம், இந்த அகலம் இதில் எவ்வளோ இருக்குது? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இருக்குது. ஸோ ஃபினிஷிங் 7.5 அப்படின்னா அதுலேருந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணிங்க அப்படின்னா 7 வரும். ஏன் 4 இன்ச்சுனா கழுத்தும் அடிச்சுருப்போம்ல, அப்போ 4 இன்ச்சு கம்மி பண்ணும்போது 7. ஸோ 7ல் பாதி எவ்வளோ? 3.5. ஸோ 3.5 நெக் வித். ஓகேங்களா? ஏன்னா 2ஆக மடித்து வச்சுருக்கோம். ஸோ 3.5 நெக் வித் வந்துருச்சு. இப்போ நெக்கோட பேக் ஹைட் எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 3 இன்ச் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது 2.25 வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே ஃபினிஷிங் அளவாக அளக்கும் போது அதோட 4 இன்ச்சு கம்மியாக வைக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் அளவு கரெக்டாக வரும். இப்போ இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஹார்மோன் எவ்வளோ இருக்குது அதுவுமே நம்ம இந்த அளவில் என்ன இருக்கோ அதே. ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஹார்மோன் வந்து கரெக்டாக இங்கே எவ்வளோ வருது? இந்த ஸ்ட்ரைட்லேருந்து இப்படி அளந்திங்கன்னா 7 வருது. ஸோ 7 அப்படியே வச்சுருங்க. க்ளோஸ் நெக்குக்கு எக்ஸ்ட்ரா ஹார்மோன் வரும். ஏன்னா நார்மலுக்கே 6.5 வரைக்கும் வருது இல்லையா? ஸோ இப்படி பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டிங்களா? இப்போ பாடி லூஸ் அளவு எடுத்துக்கோங்க. பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 19 இருக்குது. கரெக்டாக நான் நல்லா இழுத்து வச்சுருக்கேன். இழுத்து வச்சியும் 19 தான். ஸோ 19ல் பாதி ஆகும். நான் இன்ச் டேப்பை அப்படியே மடிச்சுக்குவேன். கால்குலேஷன் நான் பண்ணுறதில்ல. நீங்கள் கால்குலேஷன் வச்சுருந்தா கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்மோனு குறைஞ்சிக்கோங்க. ஸோ இங்கே உள்ளே வர தேவையில்லை. இங்கே மட்டும் இப்படி லைட்டாக பெண்டு கொடுத்தா போதும். ஏன்னா க்ளோஸ் நெக்குக்கு பேக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஜிரிவ் வந்து அதிகமாக வரதுனால நம்ம இப்போ க்ளோஸ் நெக் தானே வைக்கிறோம். அதனால் அதை பார்த்திங்கன்னா இப்படியே தான் வரும். இப்போ இதே நம்ம வந்து நெக்கு டீப் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி குடஞ்சி உள்ளே போகும். இதுக்கு நீங்கள் அப்படி தேவையில்லை. க்ளோஸ் நெக் இருக்கும் போது எப்பயுமே நம்ம ஷோல்டர் அளவு அப்படியே வைக்கிறோம்னா ஸோ ஹார்மோன் இங்கேருந்தே இறங்கும் போது நீங்கள் கரெக்டாக இந்த அளவு அப்படியே ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நெக் அப்படியே ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது பேக்கோட கட்டிங் முடிஞ்சு. இப்போ இதை கட் பண்ண போகிறேன். சைடு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ விடணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ண உடனே வீடியோ புஷ் பண்ணிடுவேன். எடுத்துட்டோம். ஸோ பேக்கை வச்சு அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். சேம் அதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 ஷோல்டரை வெட்டாதீங்க. ஓகேவா? இன்னைக்கு அடையாளத்துக்கு மட்டும் ஒரு கட் போடுறேன், அவ்வளோதான். இப்போது எடுத்துருங்க. ஃப்ரண்ட் ஹார்மோன் எப்பயும் போல் 1/2 இன்ச்சு நம்ம குடையுவோம் இல்லையா? பிக்னஸ் எதுனா இருந்தால் ஹார்மோன் ஸ்கேலை வச்சு குடைஞ்சிக்கோங்க. நான் அப்படியே அளவு வச்சு குடைஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த அளவில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க.
என்ன ஹைட்டில் இருக்குது அளவில். ஸோ அந்த ஹைட்டை அப்படியே வைக்க போகிறோம். ஏன்னா 7 இன்ச் வருது, 7 இன்ச் வருது. 7 இன்ச் ரொம்ப அதிகம்தான். ஃபஸ்ட்டு வந்து 7 இன்ச் வேண்டாம், ரொம்ப அதிகமாக இருக்காது. 6 இன்ச் வச்சுருக்கேன். டீப்பாக போடுறவங்களுக்கு ஓகே. ஸோ இதுவுமே ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வி வரையணும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வி வரையும் போது இப்போ ஸ்ட்ரைட்டாக வீனா இப்படி வரும் உங்களுக்கு. இதே லைட்டாக ரவுண்ட் வி அப்படின்னும் போது கொஞ்சம் இப்படி ரவுண்டாக எடுத்துகிட்டு வி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு கொஞ்சம் அகலமாக தெரியும். ப்ளவுஸுக்குமே சேம் இதே தான். ஏன் ஸ்ட்ரைட் வி எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப முன்னாடி இறுக்கமாக தெரியும். ஸோ அதனால் லைட்டாக ரவுண்ட் மாதிரி எடுத்தாலும் போடும்போது நம்மளுக்கு வந்து அது வி நெக் ஷேப்பில் தான் வரும். ஸோ அதனால் லைட்டாக ரவுண்டு வி எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த வி நெக். இப்போது ஆலியா கட்டில் என்ன பண்ணால் இந்த இடத்துல நம்ம ஹைட்டை குறைக்கணும், வி ஷேப் கிட்ட வர ஹைட்டை. ஸோ அது எவ்வளோ குறைக்கிறது அப்படின்னா இந்த அளவு ட்ரெஸ்லேயே இருக்குது. இந்த அளவு ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் நம்ம 14 வச்சோமா. ஸோ அதே ஹைட் தான் ஃப்ரண்ட்டுக்கும் வச்சுருப்போம், 14. இப்போது இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணுங்க. இது எவ்வளோ இருக்குது இந்த ஆலியா கட்லனா 12 தான் இருக்குது. ஸோ 14ல் இங்கேருந்து வாங்க 12 வந்து மார்க் பண்ணிட்டு 12க்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த ஹைட்டுக்கு 12க்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வி ஷேப்பில் வந்து இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து எடுக்காதீங்க, ஏன்னா நம்ம இங்கே சைடு அடிப்போம். ஸோ இங்கேருந்து கார்னர் பண்ணி வி ஷேப் எடுங்க. இப்படி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிங்கன்னா தள்ளி மார்ஜின் பண்ணி இந்த வி ஷேப்பை வெட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே சைடு அடிக்கும் போது இது உள்ளே தான் போகும். இங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைடு அடிக்கும் போது இதாகும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கீழே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கீழே எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு அளந்து பார்த்துக்கலாம். 35 இருக்குது. கரெக்டான ஹைட் பார்த்திங்கன்னா 36 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது லைனிங் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே புடவை துணியை கட் பண்ணலாம். சரிங்களா? 35 இன்ச்சு. ஸோ லைனிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 35 இன்ச்சுக்கு லைனிங்கை மீத்தி எப்படி வெட்டுறதுன்னு இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம மேலே ஒரு ஃபில்ட் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற துணியும் ஃபில்ட் வச்சு தைக்கும் போது என்னன்னா இன்னும் ரொம்ப புஃபியாக தெரியும். ஸோ அந்த புஃபியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் லைனிங்கை வெட்ட போகிறோம். ஸோ 35 இன்ச் ஹைட்னா அந்த 35 இன்ச் ஹைட்டு ஒரு பாட்டை வெட்டி எடுத்துருங்க. ஒரு சிங்கிள் பாட்டை வெட்டி எடுத்துக்கோங்க. திருப்பியும் அதே அளவுக்கு இன்னொரு பாட்டு. சரிங்களா? இப்போ 2 பாட்டு வெட்டிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பட் 40 சைஸ்க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னொரு பாட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 5 இன்ச் வச்சு இந்த பக்கம் ஒரு மார்ஜின், அதே அந்த கார்னரில் 5 இன்ச் வச்சு ஒரு மார்ஜின். ஸோ இப்படி வைக்கும்போது பெரிய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் டச் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம பாவாடைக்கு கட் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள இன்ஸ்கர்ட்க்கு நம்ம கோல் கொடுப்போம் இல்லையா? ஸோ இன்ஸ்கர்ட் வெட்டுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் வெட்டிக்கலாம். இப்போது இன்ஸ்கர்ட் மெத்தடில் இது வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழேயும் கோல் வருது. நார்மலாக நம்ம கீழே எவ்வளோ கோல் வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பீஸ் ஃப்ரண்ட்டுக்கு, இந்த ரெண்டையும் இதுக்கு ஜாயின் பண்ணலாம், இது ரெண்டும் இதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இது பேக்குக்காக. இப்போ ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து கோல் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு பாவாடைக்கு 2.5 மீட்டர் நம்ம கோல் கொடுக்குறோம். ஸோ அப்படின்னும் போது இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நீங்கள் கோல் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்காக.
இல்லை 58 பாயிண்ட் இருக்குது ஒன் சைடுக்கு. அப்படியே டபுள் சைடாக மடிச்சிங்க அப்படின்னா 1.25 இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 1.25னா 1.25 2.5 மீட்ரு இருக்குது. ஸோ 2.5 மீட்ரு ஒரு பாவாடைக்கு கோல் ஓகே அப்படின்னும் போது இந்த லைனிங் ஓகே, உங்களுக்கு லைனிங் சேவ் ஆகும் அதனால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதோட இப்போ லைனிங் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதோட மேல் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மேல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சாரீ வந்து எவ்வளோ எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 3 மீட்டராவது எடுத்தால் தான் ஒரு ஃபில்ட்ரு நல்லா வரும். ஸோ 3 மீட்டர்னா என்னோடய டேபிளில் இந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்குது, இதுதான் எனக்கு 1 மீட்ரு கணக்கு. நான் இன்ச் டேப் வச்சு அளக்க மாட்டேன், நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. இப்போ 1 மீட்ரு 1 2 3 மீட்ரு. ஸோ இந்த ஆலியா கட்டுக்கு 3 மீட்ரு ஃபுல் கோலுக்கு நான் எடுத்திருக்கேன். நிறைய கோல் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் 1/2 மீட்டர் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் அவங்க கொஞ்சம் கோலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 1/2 மீட்டர் நான் சேர்த்து எடுக்கிறேன். ஸோ 3.5 மீட்ரு மீட்டருக்கு இந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ 3.5 மீட்டருக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை டபுளாக மடித்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் பேக் இன்னொரு பார்ட்டையும் வெட்டி எடுக்க போகிறேன். இப்போது பேக்குக்கு தனியாக இதை வந்து வெட்டி எடுக்க போகிறேன். ஸோ பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக தனித்தனியாக பீஸை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இதை எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன். இப்போ இதே நார்மல் ஃப்ராக்னா சரியாக போச்சு, நம்ம வெட்டினது எல்லாமே சரியாக போச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் ஷேப் கொடுக்க வேணாம் ஆலியா கட்டுக்கு. ஓகேங்களா? இப்போது பேக் போர்ஷன் ஃபஸ்ட் வெட்ட போகிறேன். ஒரு ஃப்ராக் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவாக 3 மீட்டருக்கு மேலே தான் எடுக்கணும். 3 மீட்டருக்கு உள்ளே எடுக்காதீங்க, அப்போ தான் ஃபில்ட்டு நல்லா வரும் உங்களுக்கு. அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு 12 வயசுக்கு மேலே நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? ஃபில்ட்டு கோல் வரும் அதனால். இப்போ இதை நல்லா ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்த ஹைட்டை வந்து பேக்கு. சரிங்களா? இப்போ பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 36 இன்ச் ஹைட் எடுத்துருந்தேன். ஸோ அந்த 36 அப்படியே தான் வைக்க போகிறேன். க்ளீனாக மடிச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரம் இல்லாமல். அதே மாதிரி இந்த மாதிரி மீன் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். நான் எப்படி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திருப்பியும் போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக மாற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ளவரில் வைக்கும் போது மாறும். இதில் கரெக்டாக தான் இருக்குது. 36 ஹைட்னா டக் பிடிக்கிற மாதிரிலாம் வச்சோம்னா செட் ஆகிறதில்ல, ஃபினிஷிங் வரதில்லை. இப்போ 36. இப்போ நான் பேக்குக்கு மட்டும்தான் இப்போ வெட்டேன். ஃப்ரண்ட் அடுத்து நான் வெட்ட போகிறேன். சரிங்களா? ஃப்ரண்ட் வந்து எக்ஸஸாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ பேக் வந்து 36 வெட்டிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு பண்ண சொல்கிறேன். இது பேக் போர்ஷனை வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து நான் ஃப்ரண்ட்டுக்கு வெட்ட போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வேறு மாதிரி வெட்டணும். ஆலியா கட்டுனால இதே நீங்கள் நார்மல் ஃப்ராக் வெட்டுறதா இருந்தால் நான் ஃப்ரண்ட்டுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரெண்டும் சேமாக வரும், பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே. இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டுக்கு வெட்ட போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸஸாக வரும். காட்டுறேன். இப்போது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பேக்கோட ஃப்ரண்ட்டு 2 இன்ச் மேலே எடுத்துருக்கோம் இல்லையா? இந்த வி ஷேப் கிட்ட 2 இன்ச் எக்ஸஸாக எடுத்துருக்கோம், 3 இன்ச்சு. ஸோ அந்த 3 இன்ச்சு துணியை நீங்கள் வந்து இதுலேருந்து எக்ஸஸாக விடணும். அப்போ தான் ஆலியா கட் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவோட 3 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நான் மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்க போகிறேன். இதில் டபுள் பார்டர்னால இங்கே ஒரு பார்டர் வருது நம்மளுக்கு, வேறு வழி இல்லை, இந்த பார்டர் வந்து தான் ஆகும். சரிங்களா? இந்த பார்டரோடு தான் கட் பண்ண போகிறோம், ஆப்ஷன் இல்லை. அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்டர் வந்து ஹைட்டில் வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பார்டரை கீழே அட்டாச் பண்ணுறோம். கீழே அட்டாச் பண்ணால் தான் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக வேணும் இல்லையா? இப்போ எடுக்கும்போது இந்த பார்டரோடு சேர்ந்து வருது. அப்போ இந்த ஆலியா கட்டில் இந்த இடத்துல அந்த பார்டர் வரும்போது அது ஒரு ஃபினிஷிங் லுக்காக தெரியாது. ஸோ இதை கட் பண்ணி இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இது கீழே ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு இதை நான் வந்து கீழே வைக்க போகிறேன். ஸோ கீழே வைக்கும் போது இப்போ இந்த ஹைட்டை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண எப்படி கலைஞ்சு போகும் இல்லையா? ஸோ இந்த ஹைட்டை பேஸ் பண்ணி தான் நான் போய் இதை வெட்ட போகிறேன்.
இப்போ பேக் எடுத்து கரெக்டாக போட்டுக்கிட்டேன் அது மேலே. இப்போ நம்ம பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் வேறு எதுக்குன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஹைட் பத்தலைனா கூட மேலே இருக்கிற பார்டர் தூக்கி நீங்கள் கீழே அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கால்குலேஷனில் கரெக்டாக வந்துடும். மேலே பார்டர் இதாகும். இப்போ இதுலேருந்து 3 இன்ச் எக்ஸ்ட்ரா, ஸோ 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் இதை கட் பண்ணிட்டு போகிறேன். ஃப்ரண்ட் இது தான். ஸோ இதை தைக்கும் போது எப்படி தைக்கணுன்றது நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இதுவுமே லாங் வீடியோ தான். இதை பார்த்து கட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கை வந்து நார்மலாக நீங்கள் எப்படியும் கட் பண்ணுற மாதிரி தான் நான் அது போடல. இதே ரொம்ப லாங் வீடியோவாக ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.